ரசிகன் உண்மையான தொண்டன் விஜய் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆதவ சொல்றாரு. எப்படி இருக்குன்னா வந்து ஏன்னா அன்னைக்கு ஸ்டாலின் கூட தமிழக வந்து ஸ்டாலின் கூட அவ்வளவு கூட்டம் இல்ல 300 கொடுத்து கூட்டி வராங்க. அதுதான் இது எப்படி இருக்குன்னா வந்து ஆதவர்ஜனா பெரிய அஃபெண்டர், பெரிய கிரிமினல், தமிழ்நாட்டுக்கு தேச விரோதி அவன். குஷியானந்த்ல இருந்து ஆதவர்ஜனால இருந்து எல்லாருமே, நிர்மல்குமார், ராஜ்மோகன் எல்லாருமே ஆர்எஸ்எஸ் பாஜகக்காரங்க, அருண்ராஜ் முதற்கொண்டு. எங்களுக்கு எல்லாமே தெரியும், நீ அரசியலையும் உங்க ஜோலி முடிஞ்சு, சினிமாலேயும் உங்க ஜோலி முடிஞ்சு, உன்னை எல்லா மட்டத்துலையுமே கட்டம் கட்டிடுவாங்க. அப்போ ஏற்கனவே சினிமா வாழ்க்கை முடிஞ்சு, இனிமேல் உன்னை சினிமாவில் அவ்வளோதான், திரும்பியும் வந்தா கூட யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க, உன் கேரக்டரே போச்சு. நரேந்திர மோடி கூட இந்த மாதிரி பிரச்சனை இல்லையா ரோட்ல, பிரதமருக்கு இந்த ஆளுக்கு மட்டும் என்னங்க அவ்வளோ இதுன்னு நான் கேட்குறேன். இது ஒரு ஹைப்பு, இதுவே செட்டிங் நான் சொல்லுவேன். நீங்க பண்ற எல்லாமே செட்டிங். தயவுசெய்து விழித்துக் கொள்ளுங்கள். ஆஃப்டர் போஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி விஜய் உள்ள போட்டு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் தோழர் கேஸ்ட்ரோ அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி தோழர் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா வந்து தமிழக தேர்தல் அதிகாரி வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கே தலைவர் பிரச்சாரத்துக்கு வந்தால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து ரோடை பிளாக் பண்ணுங்க, தலைவர் மட்டும் போகிற மாதிரி நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிற தோழர். இதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் என்ன கேட்குறேன்னா, ரஜினிகாந்த், கமல்ஹாசன், எம்.கே. ஸ்டாலின், தமிழ்நாடு சிஎம், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை நடிகர்கள், நடிகைகள், நயன்தாரா, த்ரிஷா, தமன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ், அப்புறம் எல்லா நடிகர்கள், நடிகைகள், ஆபாச நடிகைகள், இப்போ நம்ம இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, சோனா ஹைடன்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் எத்தனை நிகழ்ச்சி போயிட்டு தான் இருக்கிறாங்க. சகிலா கூட எத்தனை நிகழ்ச்சி போயிட்டு இருக்காங்க. இளைஞர்கள், மாணவர்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆபாச நடிகைகள் எல்லாருமே. இவனுங்கெல்லாம் போறப்ப இந்த கூட்ட நெரிசல் வரமாட்டேங்குது, லோடு பிளாக் ஆக மாட்டேங்குது, யாரும் தடுக்க மாட்டாங்க, போய் பெரிய எம்பாரஸ்மெண்ட் சவோஸ் பண்ண மாட்டாங்க, அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை உருவாக்க மாட்டாங்க, எந்த இதுவும் நடக்கிறது இல்லை. அது எப்படி சொல்லி இந்த நபர் போனால் மட்டும் நடக்குது? எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அமிதாப் பச்சன் போனால் நடக்க மாட்டேங்குது, ஷாருக் கான் போனால் நடக்க மாட்டேங்குது, சல்மான் கான், உச்சபட்ச இவரோட பெரிய அப்பாட்டகர் மோகன்லால், மம்முட்டி, எவன் போனால் நடக்க மாட்டேங்குது. இந்த இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஒரு எம்பாரஸ்மெண்ட். அது எப்படி சொல்லுது? விஜய் போனா மட்டும் எப்படி சொல்லுது? இந்த மாதிரி ஒரு அப்நார்மலான உண்மையான ரசிகன் உண்மையான தொண்டன் விஜய் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆதவ சொல்றாரு. எப்படி இருக்குன்னா வந்து ஏன்னா அன்னைக்கு ஸ்டாலின் கூட தமிழக வந்து ஸ்டாலின் கூட அவ்வளவு கூட்டம் இல்ல 300 கொடுத்து கூட்டி வராங்க. அதுதான் இது எப்படி இருக்குன்னா வந்து இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும், இங்க இந்த வீடு பத்தினி வீடுன்ற மாதிரி நீங்க சொல்றது. இப்போ ஒரு தெருல வந்து ஒருத்தன் மட்டும் இது வீடு பத்தினி வீடு அப்படின்னு எழுதி போட்டான்னா மற்ற வீடெல்லாம் என்ன வீடு? பத்தினி பெண் இந்த வீட்டுல தான் வசிக்கிறான்டா என்ன அர்த்தம்? மற்ற வீடு என்ன அர்த்தம்? தோல்வி பயம் வந்துருச்சு. இல்ல அதுதான் வந்து அதான் சொல்றீங்க, சைக்கோ கும்பல், ஜாம்பி கும்பல், சீரியல் கில்லர் கும்பல். இந்த சீரியல் கில்லர் படம் பார்த்துருக்கீங்களா? ராங் டர்ன், இந்த மாதிரி படங்களா இருக்கு. அது சைக்கோ சுத்திட்டு இருப்பானுங்க, வர பாக்குறவங்க ஃபுல்லா கொலை பண்ணுவானுங்க, இஷ்டத்துக்கு போய் கண்ண வேலை பார்ப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு கும்பல் இது இந்த தாவேகா தக்குரி கூட்டம். இந்த ஜாம்பிக்கள், சைக்கோக்கள், சீரியல் கில்லர் வந்து முதல்ல நம்ம தமிழ்நாட்டை பாதுகாக்கணும். ஏன்னா இவன் ரொம்ப டேஞ்சரஸ் எலமெண்ட். நேற்றெல்லாம் 2 பிள்ளைய உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு அந்த கூட்டத்துல. எதுக்கு அழுகுற? அவங்க அப்பா அத்தா செத்தா கூட அழுவாயினான்னு தெரியல, புருஷன் செத்தா பிள்ளை செத்தா அழுவாயினான்னு தெரியல, அப்படி அழுகுறாளுங்க. ஏன்னா விஜய் நான் பார்த்துட்டாங்களா? என்ன உண்மையே புரியல உங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படி உங்களுக்கு. அவன் படம் வேற, திரை வேற, தர வேற, புரியுதா உங்களுக்கு? திரைப்படம் வேற, பொது வாழ்க்கை வேற, அன்றாட வாழ்க்கை வேற. விஜயால கில்லி படத்துல பண்ணது லைவ்ல பண்ண முடியாது. அதிரடி வில்லு, அர்ஜுனது சொல்லுலாம் பண்ண முடியும் படத்துல, இங்க லைவ்ல பண்ண முடியாது. ஜி படத்தை ஓட சொல்லுங்க விஜய், அந்த மாதிரி ஓட்டிடுவாரா? சொல்லுங்க தோழர். அதற்கான பாதுகாப்பு தான் வேணும். இல்ல அதுதான் ரோட வந்து பிளாக் பண்ணி வைங்க. இங்க தலைவர் வந்து போறவரை ரோட பிளாக் பண்ணி வைங்கறாரு. பெரிய பிரதமருக்கே இந்த மாதிரி ஏங்க நரேந்திர மோடி வராருங்க சென்னைக்கு, ரோட் ஷோ வராருங்க, டி நகருக்கு, மயிலாப்பூருக்கு வராருங்க, இந்த அடுத்த வாரம் வராருங்க மயிலாப்பூருக்கு. மதுரை வந்துட்டாரு, இந்த தென் மாவட்டத்துக்கு வந்துட்டு போனாரு நரேந்திர மோடி. கொங்கு நாட்டுக்கு வர்றாரு, எல்லா ஊருக்கு மோடி வராரு. எலெக்ஷன் டைம்ல மட்டும் தான் வருவார், மற்ற நாள் வரமாட்டாரு. நரேந்திர மோடி கூட இந்த மாதிரி பிரச்சனை இல்லையங்க ரோட்ல. பிரதமருக்கு இந்த ஆளுக்கு மட்டும் என்னங்க அவ்வளவு இதுன்னு நான் கேட்கிறேன். இது ஒரு ஹைப்பு, இதுவே செட்டிங் நான் சொல்லுவேன். நீங்க பண்ற எல்லாமே செட்டிங். படத்தை செட்டு போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி செட்டு போடுறாங்க, பிளான் பண்ணி தான் அவங்க பண்றாங்க. இல்லை ஒரு பக்கம் சிடிஆர் வர இப்போ டெல்லி உள்துறை செயலாளருக்கு வந்து ஒரு இது பண்ணியிருக்காரு, கடிதம் கொடுத்துருக்காரு. அது பார்த்தீங்கன்னா யார் இப்போ சமீபத்தில் உள்துறை செயலாளர்னு அவர் தெரியல போல. ஆல்ரெடி இருக்க மணிப்பூர் கவர்னருக்கு அமைச்சிருக்காரு, அவர் தான் உள்துறை செயலாளர்னு சொல்லிட்டு. இன்னத்துல ஒரு பேசிக் நாலேஜ் கூட கிடையாது. அப்படி அதுதான் சொல்லுவீங்க அறிவு. நான் தான் சொல்றேன், இவன் வந்து தக்கூரி கூட்டம், அறிவு கட்ட முட்டா கூட்டம். யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் சீஃப் ஹோம் செக்ரட்டரியா இருந்து ரிசைன் பண்ணிட்டு அவன் வந்து கவர்னர் ஆயிட்டான். ஆமா, அந்தால போயிட்டு இப்போ வந்து கவர்னரா இருக்கிற நபரை போட்டு அவள் தான் ஹோம் செக்ரட்டரி லெட்டர் அனுப்புறேன், பேரை போட்டு அனுப்புறாங்க. நான் என்ன சொல்றேன், நீ எதுவுமே போட வேணாம். ஹோம் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டு கூட டெல்லிக்கு அனுப்பிச்சு தொலை. எதுக்கு பேரை போடணும்? அப்படிதான் போடுவேன். அது ஏன் தப்பா போடணும்? அறிவில்லாத தக்குரி கூட்டம். இவங்களை பத்தி பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன், விஜயும் தாவேகா நிர்வாகிகள், தாவேகா தக்குரி கூட்டம், ஆதவர்ஜனா, அணில் குஞ்சுகள் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து.
இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, விஜய் வந்து மிகப்பெரிய ஸ்பாயிலர் இந்த எலெக்ஷன்ல. 15% ஓட்ட உடைக்க போறேன். இப்ப அதான் பிரச்சனை. எனக்கு அதான் வருத்தமா இருக்கு எனக்கு. ஐயோ இங்க யாருமே ஜெயிக்க முடியாது போலயே, திமுகவும் பிரச்சனை வந்துடும் போலயே, அதிமுகவும் பிரச்சனையா இருக்கும் போலயே. இவன் ஏன்னா கூட்டம்லாம் நிறைய கூடுறாங்க. இல்ல அதான் ஆதவ சொல்றாப்ல, இப்ப விஜய்னால இப்ப எங்க தலைவனால ஏகப்பட்ட கட்சிக்கு பயம் வந்துருச்சு. அதான் தோழர், நிறைய மாணவர்கள் தூக்கம் போச்சு அப்படிங்கிறாரு. இந்த மக்கள் முட்டாப்பலுக்கு தோழர், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதல் தலைமுறை ஓட்டர்ஸ், சீனியர் சிட்டிசன், இவங்க எப்படி பாக்குறேன், விஜய் சிஎம் நம்ம போய் ஓட்டு போடுறாங்க. அவன் பாஜக ஆர்எஸ்எஸ் பேக்கப் பர்சனு, அவன் முஸ்லீம், கிறிஸ்டின், இந்துக்கள், ஓபிசி, எஸ்சி எஸ்டி, சிறுபான்மையின சமூகங்கள், பட்டியல் சமூகம், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், முதல் தலைமுறை ஓட்டர்ஸ், எல்லாரும் ஓட்டை விஜய் உடைக்க போறேன் பல கூறா. அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. யாருக்கு தோழர் மெயின் பாதிப்பு? எல்லாருக்குமே பாதிப்பு. அதிமுகவுக்கு பாதிப்பு, திமுகவுக்கு பாதிப்பு, நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு, விசிகாவுக்கு பாதிப்பு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்க எல்லா கட்சிகளும் பாதிப்பு. விஜய் அரசியல் வந்தது ஏன்னு யார் ஜெயிப்பா? விஜய் ஜெயிக்க மாட்டான். ஓட்ட உடச்சிட்டானா முடிஞ்சுல. நியூட்ரலா என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்போ எஸ்ஐஆர் பண்ணி ஆல்ரெடி பல ஓட்ட தூக்கிட்டாங்க. யாரு? பிஜேபி அரசு சதி பண்ணி தூக்கிட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறது 1 லட்சம் 1.5 லட்சம் ஓட்டு. விஜய் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஓட்டு உடைச்சான்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் 20,000 ஓட்டு உடச்சு, அதிமுக ஒரு 30,000 ஓட்டு உடச்சு, டிஎம்கே ஒரு 40,000 ஓட்ட உடச்சு, இப்படி ஓட்ட உடச்சு விட்டீங்கன்னா எப்படி யார் ஜெயிப்பா? எப்படின்னு சொல்லுங்க. நீங்க எப்படி மெஜாரிட்டி வரும் சொல்லுங்க? அப்போ ஒத்த ஓட்டு எண்ணிக்கையில தான் ஜெயிப்பாங்களா? எப்படி தொடர்ந்து எல்லாமே நியூட்ரலா போய் நின்றும்ல. 40, 30, 20, 50, 40, 30 இப்படி போனா எப்படி என்ன பண்ணுவீங்க நீங்க? எப்படி டிசைட் பண்ணுவீங்க ஹூஸ் வின்னு? எப்படி சொல்லுவீங்க நீங்க? இப்ப வீதம் சொல்றாங்க இல்ல, பாஜக ராமதாஸ் அத்தோல சொல்றாருல்ல, பாஜக மத்திய அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு? ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பிஜேபி என்டிஏ நாங்க ஏடிஎம்கே வந்து விஜயை கூப்பிட்டு நாங்க அலையன்ஸ் வச்சுக்குவோம், வச்சு ஆட்டோமேட்டிக்கா நாங்க ஆட்சி அமைப்போம். அப்படிதான் பண்ண போறாங்க. இப்ப அதான் பயமா இருக்கு எனக்கு. என்ன ஓப்பனா அவர் அறிவிக்கிறார்ல, அவர் அமைச்சர் வேற. அதான் சொல்றேன், பாஜக அரசு கைக்கூலி தான் விஜய். பியூஷ் கோயல் இருக்காருல்ல மத்திய அமைச்சர், அவரே சொன்னாரு, விஜயை திட்டாதீங்க, விஜயை கண்டிக்காதீங்க, விஜய் நம்மாலு, விஜய்க்கு எதிராக எந்த பிரச்சாரம் பண்ணாதீங்க, விஜய்க்கு நம்ம தான் ஆதரவா நிக்கணும், விஜய் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாரா இல்லையா பியூஷ் கோயல்? பெரிய நெட்வொர்க், பெரிய சதி வேலைகள் உங்களை சுத்தி பின்னப்பட்டிருக்கு. தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த எலெக்ஷனே ஒரு 4 முனை போட்டின்றதுலாம் ரொம்ப டேஞ்சர் இருக்கும். இப்ப இந்த இல்ல தாண்டி 5 முனை போட்டி வருது. 7 முனை போட்டி தோல. சசிகலா ஒரு பக்கம் 7 முனை போட்டி. அஇஅதி புதமாமுகான ஒரு கும்பல் வந்துட்டாங்க. சசிகலா கும்பல் வந்துட்டாங்க. வனார்குடி குரூப் இறங்கிட்டாங்க. அவங்க வேல்முறை ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிருக்காரு. இன்னும் எவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஜாதி கட்சி பல பேர் நின்றுட்டு இருக்காங்க ஒரு தொகுதியிலையும். சுயேட்சை ஒரு பக்கம் ஓட்டு பயங்கரமா உடையும். ஒரு 10 ஓட்டுனாலும் தோத்து போயிருவோம், ஒரு ஓட்டுலையும் தோத்து போயிருவோம். அதனால வந்து எனக்கு என்னன்னா வந்து ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி தமிழ்நாடு அரசியல் போயிட்டு இருக்குது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல் சூழல் வெகுவா மாறப்போகுது. டோட்டலா மாறப்போகுது. ஏன்னா வந்து இப்ப திமுக ஆட்சிக்கு வரும்னு சந்தேகமா இருக்கு எனக்கு. கண்டிப்பா போற போக்க பார்த்தா எந்தெந்த கட்சி தொடருது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்? அதுக்கப்புறம் எந்தெந்த கட்சியெல்லாம் வெளில போகுது? வாஷ் அவுட் ஆக போகுது? வாஷ் அவுட்லாம் யாரும் ஆக மாட்டாங்க. ஆனா வந்து ஒரு நிலையான கட்சிகள் இருக்காது. இப்ப திமுகக்கே பெரிய டேஞ்சர் இந்த எலெக்ஷன். எப்படின்னு ஒண்ணுமே புரியலையே. ஏன்னா இவிஎம்ல விளையாடுவான் பாஜக அரசு, எலெக்ஷன் கமிஷன் வச்சு விளையாடுவான். ஏடிஎம்கே ஃபேவரா நிறைய நடக்கும் உள்ள. உங்களுக்கே தெரியும் பீகார் என்ன நடந்துச்சு, வெஸ்ட் பெங்கால் என்ன நடத்த போறாங்க, கேரளாவில் என்ன பண்ண போறாங்க உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்க்க போறாங்க. அப்படி எல்லாமே நடக்கும் தோழர். திமுக ஆட்சி வரும், திமுக ஸ்டாலின் தான் முதலமைச்சர், நம்ம உறுதியாக இப்போ சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் போன மாசம் வரைக்கும். இப்போ நானே ஒரு மாதிரி ஒரு விதமான ஒரு கலக்கத்துக்கு ஆளாக இருக்கிறேன். என்னடா அது இப்படி விஜய் ஓட்ட உடப்பானே, எப்படி ஜெயிக்க போறோம்? ஆனா இப்போ சூழல் வந்து ரொம்ப மோசமா இருக்கு தோழர். ஒரு பக்கம் எஸ்ஐஆர் வருகைக்கு அப்புறம், இன்னொரு பக்கம் விஜய் வருகைக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த அரசியலும் மாறுது. அப்படி தோழர் கண்டிப்பா மாறுது. நீங்க அதான் பார்க்க போறீங்க. இப்போ என்னன்னா பயங்கரமா ஓட்ட உடைக்க போறாங்க. ஸ்பாய்லர் நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. சீமானு, சசிகலா, வேல்முருகன், விஜய், நிறைய பேர் ஸ்பாய்லர் உள்ள வந்துட்டானுங்க. கன்சால்டேட்டா யாருக்கு ஓட் பேங்க் நீ போகாது. திமுக ஓட் போகும். அதுலயும் உள்ளடி வேலைகள் பார்ப்பாங்க, உடப்பாங்க. சும்மா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பா புரியுதா உங்களுக்கு? திமுகவோட ஓட் பேங்க் வச்சுமே திமுக ஜெயிச்சிட முடியாது. பொதுமக்கள் ஓட்டும் தேவைப்படுதுங்க, சாமானிய மக்கள் ஓட்டு தேவைப்படுது, எல்லா ஜாதி மக்கள் ஓட்டு தேவைப்படுது. சிறுபான்மை மக்கள் ஓட்டுலாம் உடையும் விஜய்க்கு போடுறான் இல்ல. ஆமா ஆமா. பட்டியல் மக்கள் ஓட்டு, பெண்கள் போடுவான், இளைஞர்கள் மாணவர்கள் போடுவான், சீனியர் சிட்டிசன்ஸ் போடுவான். எல்லாமே சதுரதுல பல கூறுகளா. இப்ப இந்த முறை என்பது வெற்றி என்பது அவ்வளவு ஈஸியா நம்மளால அதை கைப்பற்ற முடியாது, அதை நம்ம பெற முடியாது. எது வேணாலும் நடக்கலாம். வெற்றியும் பெறலாம், தோல்வியும் பெறலாம், ஹங் அசம்பிளி, தொங்கு சட்டசபை வரலாம், இது வேணா நடக்கும். ஆனா எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. நமக்கு நிறைய துரோகிகள் இருக்காங்க. திராவிட கருத்தியலுக்கும் திமுகவுக்கும் தந்தை பெரியாருடைய அரசியலுக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நிறைய துரோகிகள் எதிரிகள் உருவாயிட்டாங்க. இப்ப இந்த துரோகிகள் எதிரிகள் யாருக்கு இவன் பாக்குற வேலை யாருக்கு ஃபேவர் ஆக போகுது? யாரு? நாம் தமிழர் கட்சி, சைமன் செபஸ்டின் சீமானு, விஜய், தக்கூரி விஜய், தாவேகா, அதுக்கடுத்து வந்து நம்ம சசிகலா, புதமாமுகல இருந்து நீங்க வேல்முருகன் இருந்து இவங்க எல்லாரும் பாக்குற வேலை, ஓட்ட உடைக்கிற வேலை வந்து சீமான் முதற்கொண்டு என்டிஏக்கு சாதகமா போய் ஏடிஎம்கேக்கு என்டிஏக்கும் சாதகமா, ஆர்எஸ்எஸ், பாஜக, மோடி, அமித்ஷா, பார்ப்பன 3% பிராமண கும்பலுக்கு சாதகமா போய் முடிய போகுது. இப்பதான் நடக்க போகுது. அவங்க பெரிய திட்டம் சரித்திரம் தீட்டி வச்சிருக்காங்க. அது திமுக உணரணும். தயவு செய்து
இவங்க ஆஃப்டர் போஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி விஜய் உள்ள போட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. தயவுசெய்து விழித்துக் கொள்ளுங்கள். இது தமிழ்நாட்டுக்கு பேராபத்து பேராபத்து பேராபத்து. இதுதான் என்னால சொல்ல முடியும். கண்டிப்பா தோழர், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்.